ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி வியாழக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன பண்ணேன்னு நான் சொல்ல போகிறது இல்லைங்க. இன்றைக்கி ஒரு லேசியான டேவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்து நான் ஒன்றுமே சமைக்கலைங்க. இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு, ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறனால என்னோடய ஹஸ்பண்ட் ரெஸ்ட் எடு, எனக்கு எதுவும் சமைச்சு தர வேண்டாம், நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் காலையில் எந்திரிச்சது 10 மணிங்க. என்னோடய பசங்க எந்திரிச்சது 11 மணி. என்னோடய சின்ன பையன் ரொம்ப நாளாக சாண்ட்விச் கேட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்காகவே ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் வச்சுக்கிட்டே இருந்தேங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் எல்லாருமே சாண்ட்விச் தான் சாப்பிட்டோம். இந்த சீஸ் கார்ன் சாண்ட்விச்சோட ரெசிபி ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இந்த ஷார்ட்ஸ்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், வேணால் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சீஸ் கார்ன் சாண்ட்விட்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எப்போயாவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டா ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். வீட்லேயே இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு தெலுங்கு வருட பிறப்புங்க. அனைவருக்கும் தெலுங்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். தெலுங்கு வருட பிறப்பு ஸ்பெஷலாக பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா சுசியும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, மாங்காய் பச்சடியும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. தெலுங்கு வருட பிறப்பு அன்னைக்கு என்னோட ஆயா வேப்பங்கொழுந்து, வேப்பம்பூவு, சர்க்கரை இது எல்லாத்தையுமே அம்மியில் வச்சு நல்லா மைய அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. எங்களை எல்லாரையும் தலை குளிச்சுட்டு வர சொல்லுவாங்க. சாமிக்கிட்ட இருக்கிற உருண்டை எடுத்து வாயில் போட்டுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்க. அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு. இன்றைக்கி பெருசாக எதுவும் சமைக்கலைங்க. சாதம் மட்டும் வச்சுட்டு நேற்று வச்ச ரசம் இருந்தது, பழைய சோறு இருந்தது, தயிர் இருந்தது, இதோடைய விட்டுட்டேங்க. லஞ்சு 3 மணிக்கு தாங்க சாப்பிட்டோம். சுட சுட சாதத்துக்கு மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் என்னோட சின்ன பையனும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிகிட்டே சாப்பிட்டோம். என்னோட பெரிய பையனுக்கு இந்த புளிப்பு, இனிப்பு, காரம் கலந்ததெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஒரே ஒரு வாய் தாங்க பிசைஞ்சு ஊட்டி விட்டேன். அம்மா எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. டின்னருக்கும் சாதம் ரசம் இருந்ததுங்க, அதை வச்சு சாப்பிட்டோம். இது தாங்க எங்களோட லேசியான டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.